சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதத்திற்கு வரலாம். இங்கே தாவீது அங்கே ஆண்டவருக்கு நன்றி எடுத்து பாடிய ஒரு சங்கீதமாய் அது இருக்கிறது. 96 சாமி கற்றுக்கலாம். வாசிங்களேன் முதல்ல. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த சங்கீதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் சொல்ல, கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கன்னா புதுப்பாட்டை பாடுங்க. அடுத்தது பூமியின் குடிகள் என்ன பண்ணணுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நன்றியுடைய ஒரு பிரதானமான ஒரு குணாதிசயம் என்னன்னு சொன்னா பாடல். இருதயம் நன்றியில பொங்கும்போது என்ன சொன்னா, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தரை போல ஒருவரும் இல்லை. நான் எதை சொல்றேன், புது பாட்டை பாடுங்க. நிறைய வேலை நம்ம கூடுறோம், அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒரு பாட்டு வச்சு பாடுறோம். ஆனால் நீங்க உங்க ஜெபத்தில் வீட்டில் இருக்கும்போது இந்த பாடலுக்கு பாடுறது மாத்திரம் இல்லை, நீங்க என்ன பண்ணா உங்க உள்ளத்துலேருந்து ஒரு பாட்டு பாடணும். அதுக்கு ராதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஸ்தோத்திரம் இல்லைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உள்ளத்துலேருந்து பாடணும், ஆண்டவரே நீர் எனக்காய் செய்தற்காய் ஸ்தோத்திரம், என் பிள்ளைகள் எல்லாம் நீங்க பார்த்துக்காய் ஸ்தோத்திரம், என் கஷ்டத்திலும் எல்லா நேரங்களிலும் என் தேவன் என்னோடு இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். உள்ளத்திலிருந்து பாடுகிற பாட்டு. பிரைஸ்லோ. கர்த்தருக்கு புது பாட்டுன்னு சொல்றது என்னன்னா இதுதான் புது பாட்டு. பிரைஸ்லோ. ராகம் வச்சு நல்ல மியூசிக் வச்சு இல்லை. பிரைஸ்லோ. இந்த உள்ளத்திலிருந்து வரணும். நன்றி நினைக்கும் போது பிரைஸ்லோ. என் தினத்துல யோசிச்சு அதனுடைய காரியங்கள் பேசி சில காரியங்கள் எல்லாம் யோசிச்சேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்படி இருந்த காரியங்கள் எப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிருக்கிறார். பிரைஸ்லோ. ஹல்லேலூயா. அப்ப இதை பாடும்போது என்ன உள்ளத்துல ஒரு ஆனந்தம் வரும். அப்ப என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியோட அதான் சொல்றான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. அப்போ என் இருதயம் நன்றியில நிரம்பி இருக்கும் போது தான் அது பாட்டு வரும். ஆமா, உள்ளத்துல முறுமுறுப்பு இருந்தா பாட்டு வராது, முறுமுறுப்பு தான் வரும். உள்ள சஞ்சலமும் வருத்தம் இருந்தா கண்ணீர் தான் வரும். ஆனா நன்றி உள்ள போது எப்படி வரும், திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, நான் எப்பயோ செத்து சொன்னேன், எப்பயோ அழிஞ்சு போயிருக்கான், இன்றைக்கு என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறேன், அப்பாவுக்கு நன்றி. ஆண்டவரே, அவமான நிந்தையில போயிருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஏளனம் பாத்திரமாக இருக்கணும், ஆனா என்னையும் ஆண்டவரே நீ நிறைந்தீரே. Your heart is just overflowing. நன்றி நன்றி நன்றி. நீங்க ஒரு அருமையான ஒரு பாட்டு பிடிக்க தெரியல, அது எப்படின்னா இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே ஒரு பாட்டு. அந்த பாடல் பாடுறாங்க. பாடும்போது நம்ம அதில் பார்த்தா ஒவ்வொரு பகுதியாக வரதில்லை. எப்படின்னா உங்களுடைய தழும்புகளால் குணமானேன் அப்படி ஒரு பாட்டு. என் தேவையை சந்தித்து நான் தனிமையில போகும்போது நீ என்னோடு கூட இருந்து அது நினைச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா என் இருதயம் நிறைந்து கொண்டிருந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா நம்ம திரும்பி பார்க்கணும், கர்த்தர் நல்லவர். ஏன்னா நமக்கு சில நேரங்களில சூழ்நிலைகள் சூடும் பொழுது மறந்துடும். ஏன்னா இந்த சூழ்நிலை தான் நமக்கு பெருசா வந்துட்டா மறந்துடும். அன்னைக்கு நான் அக்கினியோட நடந்த பொழுது என்னோடு இருந்தாரு, அதை மறந்துடும். ஏன்னா இந்த பிரச்சனைனால ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்க்கும்போது இருந்தேன். நான் உனக்கு மட்டும் சொல்றேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இதுதான் பாடும். That's what he says. A new song. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை அநேக மகிமையான மாறுதலை பார்ப்பீங்க. பாஸ்டர் வாழ்க்கை நாட்கள் இருந்தேன். அடுத்த பாஸ்டர் சொல்லுவார், எப்பவுமே நீ இருக்கிற காரியங்களுக்கு நன்றி சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா நீ நன்றி சொல்றதுக்காகவே அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். இருக்கிற காரியங்கள் பியூட்டிஃபுல் வாய்ஸ் from the youth அவங்க நடத்துற சொல்லி கொடுப்பாங்க. If you thank for what you have, God will make you give you things to thank for. ஆண்டவர் நீ நன்றி சொல்லுங்க கொடுப்பார். எப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொன்னா இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல. பிரைஸ் தி லார்ட். பைக் என்ன சொன்னா இதாகி போச்சு, அது கரெக்டா ஏறும்போது நின்னுடும், கரெக்டா அது பிரிட்ஜில் நிற்கணும். அப்புறம் கொஞ்சம் இறங்கி அது தள்ளி கொண்டு வந்து தான் வண்டி போடணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன சொன்னா வேலை செய்யறேன், லோன் எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு நீ கடன் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம கிட்ட ரொக்கம் வரணும். அப்போ அப்பெல்லாம் சொல்லி 43,000 44,000 இன்னைக்குள்ள லட்சக்கணக்கில் இருக்கு. ஆனால் கடன் வாங்கணும். ஆண்டவர் சொன்ன கடன் வாங்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவேன், கரெக்டாக எனக்கு தெரியும்
இப்படி இறங்கும் அந்த நுங்கமங்க பிரிட்ஜ் இப்படி இறங்கி இப்படி ஏறும், ஏறி கிட்ட வரும்போது நின்றுடும். அதுக்கப்புறம் அப்படி இறங்கி தள்ளும். அப்போ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாம் நம்ம தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஈவினிங் ஆஃபீஸ் டைம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் தள்ளும் போது சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே இந்த ஒரு பைக்கை கொடுத்தீர, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனை விஷயம் அது ஓடுற கிருபை தந்தீங்க, சீக்கிரமா எனக்கு ஒரு புதுசை நீங்க தருவீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில ஸ்தோத்திரம். ஏன்னா இருக்க இந்த பைக் கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்கு. ஆமென். எத்தனை கிருபை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இல்லாத நினைச்சிட்டோம்னா இருக்கிறத மறந்துடுவோம். ஆனா இருக்கிறத நினைச்சு இல்லாதவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை கிருபை. அவங்களை காட்டி நம்ம நல்லவங்க இல்லை, ஆனா ஆண்டவரோ இரக்கம் உள்ளவர் நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. Praise the Lord. That's why you must always have the heart to give thanks to God. Godliness with contentment is a great thing. ஆமா, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். Praise the Lord. Thanking God for every good thing. Just thank God. Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை கொடுத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க தேவைகளை நீங்க சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கரெக்டா வாடகை கொடுத்து வைக்கிறீங்களே ஸ்தோத்திரம். Praise the Lord. ஃபீஸ் கட்ட வைக்கிறீங்களே ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா உங்க இதுக்குள்ள நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். Praise the Lord. எத்தனை 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 நன்மை செய்கிறார்கள். Hallelujah. Praise the Lord. நாளை கூட ஒரு 2 தேவன் சொன்ன காரியங்கள் 3 பேர பிள்ளைங்களை வச்சு சும்மா ஒரு ரவுண்டு வண்டியில போகும்போது திடீர்னு ஒரு குக்கர் வந்து இடிச்சு பிள்ளைங்க 3 விழுந்துச்சு. ஆனா ஒரு சேதமும் சின்ன பிள்ளைங்க. இப்ப ஆனா எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா என் மகன் கலரி போயிட்டா கேட்க ரொம்ப எத்தனை கிலோமீ ஒரு இது இல்லாம சேரலாம் நமக்கு தெரியாது. அப்போ இது என்னன்னா உட்காந்து யோசிச்சாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன் திடீர்னு பார்ப்போம் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு போயிட்டோம்னு வச்சுங்களேன் இதை மறந்துடுவோம். அன்றைக்கு கிருபையை ஆண்டவர் காப்பாற்றுறோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்துக்கணும். ஆமே எத்தனை பேர் நான் பார்க்கிறேன் சாதாரணமா போயிட்டு ஒன்று இல்லாம திடீர்னு மனசு வராங்க. எதிரத்துல கேட்ட ஒரு டாக்டர் காரியத்துக்கு போயிருக்காரு. கோவத்தை எதுவும் நினைச்சு பஸ்ஸுக்காரங்க அவங்க முன்னாடி போகணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரா இதை தாண்டி இருக்காரு போல இருக்கு. அந்த சைடு எதிர்க்க வந்து அடிச்சு நான் இப்ப யோசிக்கிறேன். நான் வண்டி ஓட்டும் போது எத்தனை முறை கோவம் வந்திருக்கு எனக்கு. எத்தனை முறை அத்தனை முறையிலையும் தேவ கரம் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நம்ம என்ன பண்றது அந்த கோவத்தை எடுத்து போட்டு நம்மளை மாத்துறோம். எத்தனை கிருபை என்று அவங்கள பார்த்தா ஒரு நிமிஷம் தான். இட் வாஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். எல்லாமே நான் ஒன்றுல பார்த்தேன். ஜஸ்ட் a fraction of a second நடந்தது காரியம். எத்தனை கிருபை. அப்போ நம்முடைய வாயில எப்பொழுதும் புது பாட்டு இருக்கணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. நம்ம தகுதி அற்ற திரும்ப நான் சொல்றேன், நம்ம இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த புது படத்துல பூமியின் குடிகளை நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்களா கர்த்தரை பாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றா இங்க பாத்து 2வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் என்ன பண்ணுமா அவருடைய ரட்சிப்பை நல்லா பாருங்க. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க சுவிசேஷமா அறிவிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க டெஸ்டிமனி அதனால எப்பவுமே உங்க வாயில வந்து மற்றவரிடத்துல பேசும்பொழுது எப்பவுமே எப்படி இருக்கும் டெஸ்டிமனி சொன்னா அவருடைய ரட்சிப்பு என் கர்த்தர் என்னோட இருந்தார். ஆமென். ஆண்டவர் நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் வந்து நல்ல பிரகாசமா இருப்பாரு. எல்லாம் நல்ல இந்த ஊழியத்தை நல்லா இருப்பாரு. நல்ல ஹைட் வெயிட் நல்லா ஒன்று நடந்துச்சு. திடீர்னு ஒரு மயக்கம், நல்ல பலசாலி எல்லாம் ஒரு சின்ன மயக்கம் வந்த உடனே அந்த மயக்கத்தில் என்ன ஆகி போச்சுன்னா நிற்க முடியல. ஒன்று எந்திரிக்கிறது நல்ல பலசாலி நல்ல காரியம். இதுதான் நிலைமை. ஆனா இன்றைக்கு நமக்கோ ஆண்டு கிருபை. அப்ப என்ன பண்ணணும் ரட்சிப்பை always give glory to God. Praise the Lord. இன்றைக்கு என் கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார். ஆண்டவரோடு இருந்தார். என்னை வெட்கப்படவில்லை. கர்த்தர் இருக்கார். இயேசு நல்லவர். Praise the Lord. நம்ம தான் சாட்சி. நம்மளே புலம்பிட்டு இருந்தோம்னா நம்மளே அழுதுட்டு இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பார்த்தவங்க நினைப்பாங்க இவங்க நோண்டவளமா இருக்கலாம்.
நான் வந்து இன்னொரு பேரை சொல்லிட்டு இருக்கேன், இவங்க இயேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நான் பார்ப்பேன், ஆண்டவரை பற்றி சொல்லும்போது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டு போய் புலம்பிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட புலம்புவாங்க தெரியுமா? தேவனை அறியாதவர்கள். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற, நீ போய் சொல்ல வேண்டாம், ஆனா உன் கர்த்தர் நல்லவர், இதுவரைக்கும் கைவிடல. பிரைஸ் தி லார்ட். இதுவரை கைவிடாதவர் இனிமேலும் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டாம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சொல்லணும். அதனால தான் சொல்றது, ரட்சிப்பை அவருடைய ரட்சிப்பை தினந்தோறும் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை சொல்லுங்க. Speak of the good things of God. எப்படி அவர் உங்களோட இருந்தார், எப்படி அவர் உங்களை விடுவித்தார், எப்படி கர்த்தர் உங்களை பாதுகாத்தார், கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். எப்பெல்லாம் எனக்கு சோறு வரும் பொழுதும் நான் சொல்றேன், இதான் ரகசியம். இது சோறு வரும்போதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்லுவேன். ஆமா, முன்னாடி இருக்கிறத பார்க்க மாட்டேன். அன்னைக்கு செஞ்சாரு பாருங்க, எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாய் சொல்லி நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்பொழுது இந்த மாதிரி இருந்தேன். This was my situation, Lord. இப்படிதான் சூழ்நிலை, நீர் அற்புதம் செய்து அன்னைக்கு செய்தவர் இன்னைக்கும் நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே. இப்ப என்ன பண்றேன், அப்படியே ரட்சிப்பை அறிவிக்கிறேன். Praise the Lord. தாவீதுடைய சங்கீதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் புலம்புற சங்கீதம் போல இருக்கும். நான் முடியல சொல்லுவான், நீ இப்படி செய்து இப்படி நடக்கும், என் சத்துக்கள் இப்படி உண்டாகும். ஏன்னா அன்னைக்கு செஞ்சீங்க, இன்னைக்கு நீங்க செய்வீங்க. Praise the Lord. இதுதான் காரியங்கள். அடுத்தது 3வது வசனம் பாருங்க. ஜாதிகள் என்ன பண்ணுமா, அவருடைய மகிமையை சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்க. நீங்களும் நானும் தான் அவருடைய காரியங்களை சொல்லுகிறவர்கள். You are the ambassadors. ஸ்தானாதிபதிகள். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சாதாரண இல்ல. நீங்க புலம்புனீங்கன்னா வச்சுங்க, புறஜாதியர் மத்தியில, உலகத்தின் ஓடிக்கொண்டிருக்க ஜனத்தின் மத்தியில நீங்க புலம்புனீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் இல்லை. நீங்களும் நானும் தான் ரட்சகரை ருசி பார்த்து இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. தெய்வ நம்பிக்கை இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேவ நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. ஆனா ருசி பார்க்க முடியாது. காரணம், அவைகள் ஜீவனோடு இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறோம். அப்ப நாம ருசிச்ச நாம அவங்களுக்கு சொல்லலன்னு சொன்னா எப்படி அவங்க ருசிக்க முடியும்? ஆமென். அதுதான் டிக்ளேர், சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். Praise the Lord. என் கர்த்தர் நல்லவர், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இந்த மாதிரி இல்ல, நான் எப்படி வேணா இருக்கலாம், என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர். Praise the Lord. அப்ப சொல்லணும், நான் இப்படி இருந்தேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக, பணத்துக்காக இயேசு ஏத்துக்கிறாங்க நிறைய பேருடைய இது. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் காசு பணம் தரேன், நீ ஏத்துக்குவீங்க? இல்ல. ஏன்னா கடந்து போன பாதையில மறந்துடாதீங்க, அன்றைக்கு ஒருவரும் இல்லை ரட்சிக்க, அன்றைக்கு ஒருவர் வந்தார். ரட்சிப்பை நீங்க சொன்னா போதும். நீங்க எந்த நிலையில இருந்து இயேசு ஏற்றுக்கிட்டீங்க. நிறைய பேருடைய எதிர்த்துனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்தவர்கள், நானும் கிறிஸ்தவ குடும்பம் இல்ல. என்னுடைய ரட்சிப்பின் நாட்கள் எனக்கு தெரியும். என் வாலிப காலத்துல நான் என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும் போது என் இயேசு எந்த நிலையில இருக்கிற ஒன்றும் முடியாத ஒரு நிலையில தான் என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தவங்க இயேசுவை தெரியும் தான், ஆனா சொந்த ரட்சகரா தெரியாது. ஒரு நாள் வந்தது, அப்பொழுது எதுவுமே எனக்கு இல்லை, உதவியே இல்லை. என்னை மேற்கொள்ளுச்சுன்னா ஒன்று வேண்டும். அன்றைக்கு என் இயேசுடத்தை நான் ஒப்பு கொடுத்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமென். மேன்மேல வைத்தார். இதுதான் declare it. அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ண நீங்க செய்யணும், அவர் அறிவிக்கணும். கண்டிப்பா you have to declare. சொல்லணும். எத்தனை சொல்ல வந்தா உங்களுக்கே பேசுங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுங்க, உங்களோட பேசுங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ் மத்தாதீங்க, நமக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. நடக்கிற காரியங்களால சோறு வரலாம், திடீர்னு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி சில நேரத்தில் அப்படி பார்த்தா உட்காந்தீங்கன்னா எதையோ யோசனை போகும் இருக்கும். அப்ப என்ன சொல்லணும், உடனே உட்காந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? எதுக்கு? அன்னைக்கும் இப்படிதானே இருந்தேன். அன்னைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா உன்னை தூக்கி எடுத்தாருல, இன்னைக்கு அவர் உயிரோட இருக்காரு, இப்பவும் உன்னை தூக்கி எடுத்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் டிக்ளேர். இப்பதான் என்ன சொன்னா, you have to declare to all the people. எல்லா இடத்துல பிரைஸ் தி லார்ட். கிராமத்துல வந்து எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லி கேட்பாங்க. தேவனை எங்க ஏற்றுக்கொள்ளாங்க,
ஆனா இந்த ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. என்ன நம்பிக்கை? காரணம் என்ன பார்க்கறாங்க. Praise the Lord. Hallelujah. என் வாழ்க்கையில என் கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்க்கறாங்க. ஏன்னா அங்க போயிட்டு என்ன பண்ண மாட்டேன். ஒரு நாள் என்ன அவங்க என்ன பண்ண முடியாது, சோகத்தை பார்க்க முடியாது, ஏன்னா கொடுக்க மாட்டேன். வரும்போது இம்மீடியட்டா என்ன பண்ணுவேன், என் ஆண்டவர் இருக்கிறார், என் கர்த்தர் எல்லாருக்கும் பார்த்துக் கொள்வார். அது சத்தியம் தானே. என் தேவன் அப்படித்தானே செஞ்சாரு. முடியாத காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அல்லவா என் தேவன் செய்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆமென். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். Praise the Lord. என் தேவன் பெரியவர். மற்ற எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. விக்கிரகனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, எல்லாம் மனுஷனாலே உண்டாக்கப்பட்டது. எல்லாமே அவங்க என்ன வேணா சொன்னாலும் சரி, நான் வைத்துக் கொள்ளுங்க, இது உங்களுக்கு தெரியும், எல்லாம் அவங்க உண்டாக்குனது. ஆனா இவரை நாம உண்டாக்கல, அவர் நம்மை உண்டாக்கினார். ஆமென். Praise the Lord. இங்க எப்படின்னா, நாம அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்ல, அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். Praise the Lord. நம்ம நாள் கேட்டுங்க சில காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய எல்லாமே சடங்காச்சாரத்தில் நடக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்க சொல்லுவாங்க அந்த தெய்வத்திற்கு எப்படி செய்யணும்னு. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மற்ற எல்லாவற்றையும் எதை வச்சு அவங்க உருவாக்குறாங்களோ அதை உண்டாக்கினவரே நம்முடைய ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. அப்ப என்ன சொல்றா, நீ அவர் சொல்லும்போது 4வது வசனம், அவர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படணும், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். பயப்படத்தக்கவர். மற்ற எதை காட்டில அவருக்கு எல்லாம் பயப்படணும். அதான் வசனம் இருக்கிறது. எல்லா நாமும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்காலும் ஒரு நாள் வருகிறது, எல்லாருடைய கண்கள் காணும். ஹalleluya. அந்த நாள் வருது. இந்த நாள் நமக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்டவரை தான் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். மரித்தவரை அல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள். You need to know that உங்களுக்குள்ள இருக்கணும். எல்லாத்தையும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாம்சப்படி மேன்மை பாராட்டுவாங்க, எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும், இதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் ஆண்டவர் பெரியவர். ஆமென். Praise the Lord. என் கர்த்தர் எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, பரலோகத்தின் சாட்சிக்காக என்னை இங்கே வைத்திருக்கிறார். ஹalleluya. அத போல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்க ஒடுங்க போவாங்க. இதெல்லாம் பாத்தீங்க டிஃபரன்ஸ். இவங்க மாதிரி என்னன்னா, ராஜாவா பேசுறது, 10 கார் வச்சிருக்கிறேன், 10 வீடு வச்சிருக்கிறேன், இவ்வளோ நகை வச்சிருக்கிறேன், இவ்வளோ இது வச்சிருக்கேன், அதை சொல்றதுக்கு ஒரு அழைக்கல. தயவுசெய்து அந்த மட்டைக்கு போங்க போவாதீங்க. ஆமென். அந்த காரியங்கள்ல நீங்க யார சாட்சி, எப்படிப்பட்ட சாட்சி, எத்தனை பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுப்பது. அப்படி அர்த்தம் சொன்னா, உங்களுக்கு நீங்க என்ன விரும்புகிறீர்களோ, எப்படி தேவன் உங்களை வைக்க விரும்புகிறாரோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. அதை தடுக்கவோ பண்ணவோ ஒருவராலும் கூடாது. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால அல்ல, அவர் உங்களோடு இருக்கிறதுனால அந்த சந்தோஷம். ஆமென். இந்த உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, அப்படி அது இந்த பார்த்து இல்லை. நம்முடைய சந்தோஷம் அவரே இருக்கிறது, அவரை சார்ந்து இருக்கிறது. ஆகினால நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே அவரையே பார்த்துட்டு இருக்கணும். பேசுவோம், பேசும் நடக்கும் போது, போகும்போது, எல்லா சூழ்நிலும், எல்லாரும் மனுஷன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். அப்படி சொல்றேன், வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு முன்னாடி அது அவர்கிட்ட சொல்றேன். ஆமா, யோசிக்காதீங்க. எப்படி பண்ணப்பா இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க இந்த காரியங்களை பார்த்துருக்கீங்க. ஆமா, எனக்கு நீங்க மட்டும்தான், உங்களை மட்டும்தான் நான் முன்னாடி வைக்க விரும்புறேன், வேற வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்க பேசுங்க. அதுவே இந்த காரியங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கு எனக்கு. இது ஒரு மாதிரி ஆண்டவரே, இந்த காரியம் எடுத்து கொஞ்சம் விசாலத்துல வைங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விரும்புறேன். எனக்கு இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. அவங்கள்ட்ட பேசுங்க, மனுஷத்தை பேசாது. சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் சொல்ல போக அவங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னா இவங்க சோம்பேறியா இருக்க விரும்புறாங்க போல நினைச்சுக்கிறாங்க. புரியாது நம்ம சொல்ற காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் எல்லாவற்றும் இருதயத்தின் ஆழங்களையும் புரிந்திருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். ஆமென். சில நேரத்துல என்ன பண்ணுச்சுன்னா,
தேவையில்லாத காரியங்களை சிக்கிறது காரணம்னா நம்பிடுவோம், எதிர்பார்க்கிறோம் இவங்க உதவி செய்வாங்க, அவங்க நம்ம இருப்பாங்க, செய்வாங்க, நம்ம புரிஞ்சுக்குவாங்க. You don't understand. ஏன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் நிச்சயமாய் புரிந்து கொள்வார். He will understand you. ஆனா என்ன பண்ண சொன்னா, he was always learn to talk to God. அவர் வந்து உயிரோடு இருக்காரு. He's not an idol. நீங்க உருவாக்கல. அதனால திரும்ப சொல்றேன், நீங்க உருவாக்குனா நீங்க வந்து பேசலாம். கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இது இல்லையா, அது இல்லை. ஆனா இவர் நம்மை உருவாக்குறதுனால நாம தைரியமா சொல்லலாம், அவர் உயிரோடு இருக்காரு, அவர் கேட்கிறாரு. நான் பேசும்போது கேட்பாரு, என் உள்ளத்துல இருக்க காயத்தை அவர் பார்ப்பாரு, என் கண்ணீரை பார்ப்பாரு. நான் உடைந்து போயிருக்கிறது மனுஷனுக்கு தெரியுது, அவருக்கு தெரியும். எங்க அப்பாட்ட நான் சொன்னா போதும், எங்க அப்பா எனக்கு வந்து காயம் கட்டுவார். எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நான் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் வாய்க்கப்படுவார். அவர் குமாரனையை கொடுத்தவர், அவரோட கூட எனக்கு எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? எத்தனையோ வருஷம் ஞாபகம் வரல. அப்ப அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா, அப்போ அந்த கடைசி மாச கடைசியில எல்லாம் குறையும், எல்லாரும் இருக்காது. இது வந்து நார்மல் ஒரு இது ஹேபிட். எல்லாரும் என்ன சொல்றாங்க, மாச கடைசி தானா வரும். அப்ப அந்த ஊழியக்காரங்க அப்ப பேசிட்டே இருக்கும்போது இது வந்து பேசிட்டு இருக்கோம், எல்லாம் ஊழியக்காரங்க நாங்க யங் ஃபெல்லோஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது, அப்ப பேசும்போது சாதாரண சொல்றோம், மாச கடைசிலாம் எல்லாம் நமக்கு நிறைவேற நல்லா இருக்கும்ல, ஒரு ஆசை, நல்லா புரிஞ்சு ஆசை. ஆனா என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல யாரும். ஏன்னா மைண்ட்ல என்ன சொல்லுது, மாச கடைசி ஆனா இதுதான். ஏன்னா எங்க போனாலும் தான் கேட்கிறோம். அந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல எனக்குள்ள ஒண்ணு உள்ள தோணுச்சு. நம்ம நினைச்ச ஆண்டவரே, 1ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது. ஆமென், பிரைஸ் லார்ட். எதை வச்செல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய அவங்க எல்லாம் ஆசையா பேசிட்டு இருந்தோம், அந்த ஆசையை என்ன பண்ண அவர்கிட்ட சொன்னேன். ஆமென், பிரைஸ் லார்ட். எனக்கு தெரிஞ்சு வருஷங்கள் ஆகுது, எத்தனையோ வருடங்கள், எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆமென், பிரைஸ். இதான் சத்தியம். அவன் எப்படி ஏது தெரியாது, அதான் தெரியாது. இது வரைக்கும் அப்படிதான் நடத்தது. அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், ஆமென், உங்களை காட்டிலும் நீதிமானம் கிடையாது, அதுவும் கிடையாது, அவர் விசுவாசத்தை நீதிமான், அவ்வளவுதான். I just believed it. அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணேன், அப்பா எனக்கு 1ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது. அவ்வளவுதான். Just a simple prayer of faith. Just a simple. அவ்வளவுதான். Nothing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், நாம் அவரை உருவாக்க. அதனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு வேண்டிய யாவையும் அவர் செய்வார். என்ன விண்ணப்பத்தை நேரம் விசுவாசிங்க, அவர்கிட்ட நான் சொன்னா அவர் செய்வார். நம்ம எப்படி பிள்ளைங்க பெற்றோரை நம்புறாங்களோ, அப்பாட்ட சொன்னா செய்வாங்க, அம்மாட்ட சொன்னா செய்வாங்க. அதே போல நீங்க என்ன பண்ணா, எங்க அப்பாட்ட சொன்னா அவர் செய்வார். பிரைஸ் லார்ட். எப்படி செய்வார்? ஆமென், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குட்டிகளை பார்க்கும்போது ஊழியக்காரங்க இப்படிதான் நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்ட கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடியாத காரியங்களை கேட்பாங்க. ஏன்? பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பணம் எப்படி வருது தெரியாது. ஆனா ஒண்ணுதான் தெரியும், அவங்க அப்பா தான் வாங்கி கொடுக்கணும், அவங்க அம்மா தான் வாங்கி, அதுதான் தெரியும். It's a simple faith of the children. இதுதான் நமக்குள்ள வேணும். எனக்கு கொடுக்கணும்னா எங்க அப்பா, அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இதுதான் உங்க உள்ளத்துல வரணும். A simple prayer. அவ்வளவுதான். இப்ப என்னோட இது நான் கேட்டேன், நீங்க அதே போல கேட்ட நீங்க விசுவாசிங்க. எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், எங்க அப்பா பார்த்துக்கிறேன். ஆமென். That is because he is not a knight. என்னுடைய உணர்வுகள் நல்லா ஞாபகம், நீங்கள் கடந்து போகிற பாதையில இந்த இருதயத்தின் உணர்வுகளில கடந்து போகிறத பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தன் பிள்ளைகள் மேல நோக்கம் இருக்கும். உங்களுடைய முகம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியும். திருமணம் கூப்பிடுறேன், when you are closer to God you will understand that. ஆமென். உங்களுடைய முகம் மாறினா கூட தெரியும். உங்க இருதயத்துல வார்த்தை கூட வர வேணாம், உங்க இருதயத்துல அந்த ஒரு அங்கலாய்ப்பு வந்துச்சுன்னா இறங்கி வரும். எப்ப நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்க, அது நீங்க நம்பிக்கை வைக்கணும் அவர் மேல. எனக்குன்றது அவர் மட்டும்தான். எனக்கு எங்க அப்பா, எனக்கு யார்கிட்ட வைக்க பவுல் சொல்ற ரொம்ப தன் சொந்த குமார் என்று பாராமல் அவரை ஏன் நமக்காய் தாழ்ந்தார் என்றவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? Just a simple belief. எப்படி கொடுக்காம இருப்பாரு? அவ்வளவு உரிமை இல்ல.
இதுதான் உங்களுக்குள்ள இருக்கணும். இதை விட்டுட்டு அதை பேசாதீங்க, யாருமே பண்ணாதீங்க. அவங்க சரி பண்ணல, நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். யாரு கேட்கறாங்களோ இல்லையோ, எங்க அப்பா கேட்பாரு, அவ்வளவுதான் உங்களுக்கு. எனக்காக செய்வார், எனக்காக எங்க அப்பா செய்வார். அவர் குமாரனை கொடுத்தவர் எனக்காக செய்வார். It's a simple belief which you have to run. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். என்ன செலுத்தணுமா? மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க. யாருக்கு? அவருக்கு. ஏன்னா அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மறந்துடுங்க, பார்த்துரு. அப்ப என்ன பண்ணுங்க? Give him the glory. நீங்க எடுக்காதீங்க. என்ன பண்ணுறது? மனுஷன் கொடுத்துடாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லதை செஞ்சாங்க இல்லைங்க. கர்த்தர் நல்லவரா இருந்தபடினால அவங்களை கொண்டு உங்களுக்கு செஞ்சார். மகிமை கொடுத்தது மறந்துடாது. யார் கொடுக்குறீங்கன்னு பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிருச்சோம், உணர்ச்சி வசப்பட்டோம், மனுஷன் மேல வச்சிடறோம். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லவங்க. கர்த்தர் அவங்க உங்களுக்கு நல்லவங்களை வச்சிருக்காங்க. ஆமென். மகிமையும் கனமும் ஒரே ஒருத்தருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். பிரைஸ் லார்ட். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்றி உள்ளவங்களா இருக்கு. பிரைஸ் லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஹார்ட் ஆஃப் கிராட்டிட்யூட். ஆனா மகிமையை மட்டும் கொடுத்துறாதீங்க, அவருக்கு மட்டும்தான். ஏன்னா உங்க அப்பா உங்களுக்காக தன் குமாரனை அனுப்பி மரித்தார். பிரைஸ் லார்ட். உங்க குமாரனை கொடுத்தார் உங்களுக்காக. அப்படிப்பட்ட இடத்துல வேற யாரையும் வச்சிடாதீங்க. என் மகிமையை வேறு ஒருவருக்கு நான் கொடை மாட்டேன். எப்ப இஸ் டியூ, இஸ் worthy. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் கொடுத்துரும்போது சகல துதிக்கும் மகிமைக்கும் எல்லாவற்றுக்கும் நீர் மாத்திரமே பார்க்கிறேன். ஆமா, அது 24 மூப்பர்களும் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடத்திற்கு கீழே வைத்து பணிந்து என்ன சொல்றாங்க? நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ ஒருவரே பார்க்கிற. Glory to God. ஏன் சொன்னா he alone is worthy, glory is only for him. இன்னைக்கு என் கையின் பிரயாசங்கள் வாய்க்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவர் மாத்திரம்தான். என்னிடத்து ஜனங்கள் எனக்கு தயவு காண்பிக்கிறாங்கன்னு சொன்னா அது காரணம் என் ஆண்டவர். எனக்கு எல்லாரும் நன்மை செய்யறான்னு சொன்னா ஆண்டவர். என் இக்கட்டில எனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி, எனக்கு எந்த அநியாயம் வராதபடி, எந்த சேதம் வராதபடி நான் காப்பாற்றப்பட்டேன்னு சொன்னா அது அவருடைய கிருபை. ஆமென். அவன் என்ன பண்ண? மகிமை யாருக்கு? அவருக்கு மாத்திரம் நான் மகிமை செலுத்தணும். முடிச்சல கொஞ்சம் நேரத்துல முடிச்சிடுறேன். 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை பிரவேசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த காணிக்கைன்றது வந்து பாத்தீங்க எப்பவுமே இந்த உண்டியல்ல போடுற அந்த கணக்குல வச்சுறாரு. தப்பு. காணிக்கைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இருதயத்தின் நன்றி பலி. என்ன உள்ளத்துல அவர் செய்தாரு. அதனால தயவு செய்து காணிக்கை நார்மல் எடுத்தாதீங்க. இது எல்லா கோயில எல்லாரும் கும்பிட்ற மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் இங்க காணிக்கை எப்ப கொடுக்கணும் தெரியுமா? நன்றி இருக்கும் போது. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி கொடுக்கணும், கோயிலுக்கு போயிட்டோம், அதனால அவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ள வரும்போது ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்தது கொடுக்குற நீர் ஆண்டவரை எல்லாத்துக்கும் பார்க்கிறார். ஆண்டவரை ஆஃபரிங் வந்து ஞாபகம் உள்ளத்தின் ஆழத்துக்கு கொடுக்கும்போது, உற்சாகமாய் கொடுக்கும்போது கர்த்தர் அபரிதமாக ஆஸ்வதிப்பார். ஆமா, எப்படி சொல்றது? அதோடைய வேல்யூ கிடையாது. அந்த 2 காசு தான் பெருசா பேசினார். மற்றவங்க நிறைய போட்டாங்க, அதை பேசல. அந்த விதவை போட்ட 2 காசு பேசினார். ஏன் தெரியுமா? அவர் தனக்கு உண்டான சகலவற்றையும் போட்டார். அவ்வளவு உள்ள நன்றி ஆண்டவருக்கு அவருக்கு. சோ மச் ஆஃப் தேங்க்ஸ் கிவ். அவன் இருதயத்துல நன்றி இருந்ததுனால அவன் என்ன பண்ணா, தனக்கு இருந்த எல்லாத்தையும் எடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட போட்ட. காசு கம்மி, நல்லா காப்பிச்சிங்க, காசு கம்மி, ஆனா அவருடைய உள்ளம் பெரியது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர் தனக்கு உண்டானவர்களிருந்து போட்டாங்க, இவ்வளவு தனக்கு உண்டான யாவற்றையும் போட்டார். தி ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எப்பவுமே விதை நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு, இட்ஸ் அ என்ன சீடு. காரணம் அது போட வரும் பொழுது நன்றியோடு ஆண்டவர் விதைக்கணும். அவர் சொல்றாரு, நம்ம வெறுங்கையா வரக்கூடாது. Give unto the Lord the glory. இந்த மகிமை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை செலுத்துங்க. அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி என்ன பண்ணுமா? அவருடைய பிரகாரங்களை வரும்போது என்ன பண்ண? காணிக்கையோட கடந்து வர வேண்டும். அடுத்த வருஷம் வாசிங்க. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Praise the Lord. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Worshiping God is of holiness. ஆமென். பரிசுத்த அலங்காரம் மாம்சத்தின் படியில வெளி அலங்காரமே
இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உள்ள அலங்காரம் மிக முக்கியமானது. அதனால்தான் உங்களுடைய பிரைஸ் அப்படின்னா பாடும்போது ஒரு ஒன்றும் இல்லை, ஆலயத்துக்கு வரும் பொழுது என்ன எப்படி வரும், அந்த ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆராதிக்க வரோமா இல்லை கலந்து கொள்ள வரோம். சர்ச் இஸ் நாட் கிறிஸ்டியன், அதனால சர்ச்சுக்கு வரும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான் சபைக்குள்ள வரணும். அப்படின்னா நான் அவரை துதிப்பேன், நான் அவரை கனம் பண்ணுவேன், நான் அவரை மேன்மைப்படுத்துவேன், நான் அவரை உயர்த்துவேன், ஏனென்றால் அவர் சகலத்துக்கும் பார்க்கிறவர். நீங்க வந்து பேசணும்னு சொன்னாங்க, ஈவன் லேட் ஆனா கூட ஐ வாண்ட் டு கம். அதுதான் ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தால் கூட நான் கேட்கறது யூ நோ ஈச் அதர். ஏன்னா ஒவ்வொருத்தர் கடந்து போகிற காரியம் உங்களுக்கு தெரியும். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்றது, யாரும் வராதபடி ஐ டோன்ட் வாண்ட் டு பி சம்திங். நான் சொல்லுவேன் லேட் ஆனாலும் வாங்க. ஏன்னா எஸ் லேட் ஆயிருந்தது ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணுங்க, அந்த இருதயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நான் ஆராதிக்கணும், எல்லாரும் வந்திருப்பாங்க, நான் என் தேவனை ஆராதிக்கணும், எப்படியாச்சும் போய் நான் உழுதுவேன். அப்படியே ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் கேட்டாரு, பாஸ்டர் ஏன் நீங்கள் வந்து அந்த சர்ச்சில் வராதவங்களை வந்து கேட்கல, நீங்கள் ஏன் வரலன்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா வீட்டுக்கு வரத்துக்கு நான் ஏன்ப்பா உனக்கு கேட்கலாம்? ஆமாவா இல்லையா? என் வீட்டுக்கு வரலன்னா கேட்கலாம், ஏன்ப்பா என் வீட்டுக்கு வரல, எல்லாரும் வந்தாங்க நீ மட்டும் ஏன் வரலன்னு. உங்க அப்பா வீட்டுக்கு வரத்துக்கு நான் இப்போ என் வீட்டுக்கு நான் வரத்துக்கு யாருச்சோம், நீங்க வந்து ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்பீங்க. என் வீட்டுக்கு வரத்துக்கு உங்க வீடு இது. ஆலயன்றது வந்து இப்போ தகப்பன் வீடு. இங்க யாரும் வரவும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒருவருக்கு அதிகாரம் கிடையாது. என் வீட்டில் வருகிற ஒருவனை ஆகிலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. Have this love. ஆராதனை. When you come to God, you have to come to God for the attitude of worship. Praise the Lord. ஆராதிக்கும்படி வரணும். அவர் வேணா அவரை போல ஒரு நல்லவர் தகுதி உள்ளவர் பாத்திர யாருமே இல்லை. ஆமென். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் மேக்கிங் இந்த ஆட்டிடியூட். அதனால தான் வந்து நான் ஒரு போதுல என்ன நான் பார்த்துருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஊழியர்கள் சொன்ன நிமித்தமா அநேகர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வரமாட்டாங்க. நான் சொன்னேன், ஏன்னா அவங்களுடைய நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நான் வந்து என்ன சொல்றேன், இது பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த என்ன சொல்றது ஹை ஜம்ப், அதை பார்த்தீங்கன்னா லைனாக வச்சுருவாங்க. ஒரு செட்டு ஏறும், அதுக்கப்புறம் ஒரு காண போயிடுவாங்க. அடுத்த செட்டு பார்த்து கொஞ்சம் கடைசியில் உயரம் ஏற்ற ஏற்ற ஒரே ஒருத்தர் தான் இருப்பான். கடைசியில் அந்த ஒருத்தர் கூட ஜம்ப் பண்ண முடியாத ஒரு ஹைட் வந்துடும். ஆமாவா இல்லையே? அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி தான் ஜம்ப் பண்ண முடியும். அப்போ நிறைய பேர் எழும்பணும். அப்போ நம்ம ஜெபிக்க தான் முடியும். கர்த்தர் தான் அவங்களுக்கு கிருபை தரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம வெளியிருந்து பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி தெரியும். அதனால நீங்க தான் என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியோட பிரைஸ் தி லார்ட் அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியா போகணுமா இருந்தே உங்களுடைய பிரைஸ் தி லார்ட். மனுஷன் எப்படி சொல்ல ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டு வெளிப்புறமான காரியம் ஒன்றும் உதவும். உங்களையே வஞ்சிக்காதீங்க. இருதயம் தான் தேவன் முன்பாக இருக்கும். நான் காலேஜ் வரணும்னா நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பேசுவோம் அலையிலூயா. ஒரு அருமையான சொன்ன பார்த்தீங்க, வீட்டில் வந்து அவங்க இன்னொரு இது சர்ச் பண்ணியிருந்தாங்க. இவருடைய வாஞ்ச இங்கே வரணும், ஃபர்ஸ்ட் இங்கே தான் பார்த்துருக்கேன் அது சொல்லிட்டே இருந்தாங்க. அதில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்படி பெருதான கிருப்பையில் 3 வாரம் படி சொன்னேன், கூப்பிட்டு வர ஃபர்ஸ்ட் வராங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சந்தோஷத்தோட வராங்க. அவ்வளோதான். அவங்க என்ன எப்பவுமே ஆளுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது கட்டாயமாய் व्यसனமாய் வரவே கூடாது. உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அதனால சில நேரங்களில் சில பலவீனங்கள் இருக்கும், சில நெருக்கங்கள் இருக்கும். ஜெபிக்க கோச்சிக்காதீங்க யாரையும். சில இடத்துல 6 மணி நேரத்தில் ரொம்ப இந்த டைமிங் ஈவினிங்லாம் நமக்கு வந்து ரொம்ப பயங்கரம் செய்யாதீங்க. ஜெபிங்க. ஏன் சொன்னா ஆலயத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோட வரணும், சமாதானத்தோட வரணும். சண்டை போட்டுக்கிட்டு இது பார்த்து வரக்கூடாது. Praise the Lord. கர்த்தர் கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிச்சுக்கணும். Praise the Lord. Let the heavens rejoice. வசனம் 10:11 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி ஆமென் உறுதிப்பட்டிருக்கும். ஆமென். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். Praise the Lord. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சொல்லுங்க. ஆமென். எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் திரும்ப சொல்றவங்களுக்கு இதை பண்றாங்க அதை பண்றாங்க இதை செய்யறாங்க எல்லாம் சொன்னாலும் உங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை சொன்னா என் கர்த்தர் ராஜரிகம் பண்றார். இயேசு சொன்னாரு, பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய இதை மறந்துடாதீங்க. உங்க மேல
உங்களுடைய காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள்ல ஆண்டவர் அனுமதிக்காம ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. Praise the Lord. ஆகினால எதை குறித்தும் வந்தவனே இவங்க பயங்கரம், இவங்க இது பண்ணிடணும். என் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். Praise the Lord. அந்த அதிகாரம், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். என் காரியம் வேறப்பா, உலகத்தை பத்தி எனக்கு தெரியும், ஆனா என் காரியத்தை சொல்றேன். என் தகப்பன் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் என் வாழ்க்கை நடக்கும். என் தகப்பனை மீறி ஒண்ணுமே என் வாழ்க்கை நடக்காது. ஆமென். Praise the Lord. இது ஆண்டவரை உயர்த்தி மேம்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். இது நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த காரியங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டுடைய சமூகத்துல நன்றியோட எழுதிட்டு உங்களை ஒப்பு கொடுங்க. புதிய ஆண்டுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்க. ஆமென். நேற்று நான் புதிய ஆண்டு ஒரு மகிமை நான் Praise the Lord. திரும்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க போன 2 கிடையாது. மகிமை சபைக்கு மகிமையான ஒரு ஆண்டை வச்சிருக்காரு. இந்த ஆண்டுக்குள்ள போகிறவங்க யார் போக முடியும்னு சொன்னா விசுவாசிக்கிறவங்க தான் உள்ள போக முடியும். ஆமென். Praise the Lord. தன்னை ஒப்பு கொடுங்க, தேவனை உயர்த்துங்க. இந்த நாட்கள் என்ன பண்ண சொன்னா ஒவ்வொரு காரியமா ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. அதே போல உங்களுடைய எந்த காரியங்கள் பலவீனங்களை ஒப்பு கொடுங்க, அடுத்து சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க 22ஆம் ஆண்டுல நீர் வைத்திருக்கிற அந்த சுதந்திர பாகத்தை நான் சுதந்திரிக்க விரும்புறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன ஆயத்தப்படுத்தும். ஆமென். அவ்வளவுதான். ஆண்டவரே எனக்கு வேணும், அவ்வளவு எதுமேல பேச வேணும். இதுக்கு நீங்க என்னில என்ன செய்யணும்னு விரும்புங்களோ செய்யுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு வேணும். நான் அந்த பங்கை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க வச்சிருக்கிறத நான் ஒருபோதும் இலக்க ஆயத்தன போதும். இதுவரைக்கும் நான் போனது போய் வாயில சொன்னதெல்லாம் போதும். இனி அன்று நான் அறிக்கை செய்கிறேன், உங்க நாமத்தினால எடுத்துக்கொள்ளுவேன். என்னுடைய சுதந்திர பாகத்தை நான் சுதந்திரிப்பேன். நீர் வைத்திருக்க அடுவடையில நான் என் வீட்டுக்கு தியானங்களை களஞ்சியத்துல சேர்ப்பேன். சொல்லி ஆண்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த கண்கள் மூடி இருக்கும்போது அன்று சொல்லு, அப்பா நன்றி உள்ள இருதயத்தோட சன்னதியில வரப்பா, பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்ள வர உற்சாகமாய் வருகிற ஆண்டவரே, என் பலவீனங்களை குறைவில் இல்லப்பா, நீ செய்த நன்மைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். இந்த நேரத்தை கொடுத்து கஷ்டத்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே, இந்த நன்மையை தேங்க்யூ லார்ட். இந்த வருஷத்தின் முடிவில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நீ செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா வருஷம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க, இதோ ஓட்ட முடிஞ்சு டிசம்பர் மாசம் அன்றைய கடைசி ஓய்வு நாள் 25 நிக்க வச்சுட்டீங்க ஆண்டவரே. அப்ப நான் திரும்பி பார்க்கிறேன். நான் திரும்பி பார்த்து உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வேன், என்ன நடக்கும் இருந்தது, ஆனா 26 வரைக்கும் கொண்டு வந்தீங்க. இதுவரை நடத்தினவர் ஆண்டவரே, இனிமேலும் என்னை நடத்த வல்லவர். 22ஆம் ஆண்டுல ஒரு மகிமையான காரியத்தை சபைக்கு வைத்திருக்கிறீங்க, எனக்கு வச்சிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இதோ என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே.